அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவையில் பதாகைகள் ஏந்தி கோஷம் எழுப்பிய அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவையில் பதாகைகள் ஏந்தி கோஷம் எழுப்பிய அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் கோஷம் எழுப்பிய நிலையில் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றம் செய்தனர். அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் கோஷம் எழுப்பிய நிலையில் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. அவையில் பதாகைகள் ஏந்தி கோஷம் எழுப்பிய அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. பேரவையில் இருந்து அதிமுகவினர் தற்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். பதாகைகளை ஏந்தி யார் அந்த சார் என்று முழக்கமிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பேரவையில் நடைபெற்ற இந்த ஆளுநர் உரையின் மீதான விவாதத்தில் பங்கேற்பதற்காக வந்திருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவைக்கு உள்ளாக சென்றவுடன் யார் அந்த சார் என்று பதாகை ஏந்தி குரல் எழுப்ப தொடங்கியிருந்தார்கள். மேலும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசே குற்றவாளிகளை காப்பாற்றாதே என்று குறிப்பிட்டு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். மேலும் எஸ்ஐடி விசாரணையில் ஸ்டாலின் மாடல் அரசே தலையிடாதே என்று குறிப்பிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அங்கு முழக்கம் எழுப்பிய நிலையில் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். பேரவை எண் நுழைவு வாயில் 4 அறிய வந்து தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். அரசுக்கு எதிராக குறிப்பாக தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த விசாரணையில் திமுக அரசு தலையிடுவதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். பேரவையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பேரவையில் தொடர்ந்து முழக்கம் எழுப்பிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குறிப்பாக பதாகைகளை ஏந்தி யார் அந்த சார் என்று தொடர்ந்து முழக்கம் எழுப்பிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பேரவையை விட்டு வெளியேற்றுமாறு பேரவைத் தலைவரான அப்பாவு உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவைக்காவலர்கள் மூலமாக சட்டப்பேரவை உறுப்பினர்களான அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பேரவையின் நுழைவு வாயில் 4 அறிய வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு என்று குறிப்பிட்டு அந்த பதாகைகளை ஏந்தி இருக்கின்றார்கள். யார் அந்த சார் என்றும் கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். மேலும் நீதிமன்றம் தலையிட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கிலும் தற்பொழுது குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வகையிலே திமுக தலையிடுவதாக குற்றம் சாட்டி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். அதிமுகவினரை அவையிலிருந்து பேரவை காவலர்கள் வெளியில் அழைத்து வந்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, செல்லூர் ராஜு உள்ளிட்ட அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அனைவருமே முழக்கம் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடக்கூடிய முழக்கங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் வெளியில் புறப்பட்டு சென்றிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் கடுமையான முறையில் போராட்டங்களை உள்ளே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முழக்கம் எழுப்பி பதாகைகளை ஏந்தி அவர்கள் ஆளும் அரசுக்கு எதிராக தங்களுடைய அந்த கோரிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வகையில் இருப்பதாக அதிமுக குறிப்பிட்டு அரசை விமர்சித்து வருகின்றார்கள். யார் அந்த சார் என்கின்ற பேட்ச் அணிந்து அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் யார் அந்த சார் என்கின்ற பேட்சுடன் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய புரட்சி பாரத சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் அந்த சார் என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, முதலமைச்சரை இது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பி அதிமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
மேலும் பேட்ச் அணிந்து வந்திருக்கின்றார்கள். யார் அந்த சார் என்பது அதிமுகவின் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிக்கு பின்னாக ஒருவர் இருந்திருக்கின்றார். குற்றவாளி அந்த நபரோடு செல்போன் மூலமாக சம்பவம் நடந்த பொழுது போனில் பேசியிருக்கின்றார் என்று குறிப்பிட்டு யார் அந்த சார் என்கின்ற முழக்கத்தை அதிமுகவினர் தொடர்ந்து எழுப்பி வருகின்றார்கள். அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் களத்தில் அது தொடர்பான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 10 நாட்களுக்கு மேலாக அதிமுகவின் போராட்டம் கொஞ்சமும் தொய்வில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இந்த நிலையில் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு உள்ளாகவே அதிமுக தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சேவ் அவர் டாட்டர்ஸ் என்கின்ற அந்த முழக்கத்தோடு அவர்கள் இந்த பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், ஸ்டாலின் மாநில அரசே உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றாது என்று குறிப்பிட்டு இந்த முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். அதிமுக நீதி வேண்டும் என்று முழக்கம் எழுப்பி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களை வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். காப்பாற்றாதே குற்றவாளியை காப்பாற்றாதே என்று குறிப்பிட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை அதிமுக சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளேயே தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கைகளில் விதவிதமான பதாகைகள் ஏந்தி வந்திருக்கின்றார்கள். சேவ் அவர் டாக்டர்ஸ் என்றும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றாதே, SIT விசாரணையில் தலையிடாதே, சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அந்த விசாரணையில் வெளியாக இருக்கக்கூடிய தகவலை DGP மறுத்திருந்தார். அதற்கு அதிமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடக்கும் பொழுது சிறப்பு புலனாய்வு குழு மூலம்தான் ஒரு உண்மையான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தகவலில் உண்மை இல்லை என்றாலும் சிறப்பு புலனாய்வு குழு தான் கூற வேண்டும். ஆனால் DGP தலையிடுவது என்பது இந்த பிரச்சனையில் திமுக தலையிடுவதற்கு சமமானது என்று அதிமுக தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அதே குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைத்து SIT என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் திமுக தலையிடக்கூடாது என்று கடுமையான முறையிலே தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பதாகைகளை ஏந்தி தற்பொழுது முழக்கம் எழுப்பி வருகின்றார்கள். ராஜகுமரன் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் வெளியேறியதை கண்டித்து காங்கிரஸ் MLA-க்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து பாஜக MLA-க்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது குறித்தான மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒவ்வொரு கட்சியினரும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். ஆளுநர் துணைவேந்தர் நியமனத்தில் கவனம் செலுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்பட்டதாக குறிப்பிட்டு ஆளுநர் வெளியேறி சென்றதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக புறக்கணித்து சென்றிருக்கின்றார். கடந்த 2 ஆண்டுகளில் கூட ஒரு சில பத்திகளை படித்தார் ஆளுநர். தமிழ்நாடு அரசு சார்பில் தயாரித்து வழங்கப்பட்டிருந்த ஆளுநர் உரையினுடைய சில அம்சங்களை படித்திருந்தார். தனக்கு உடன்பாடு இல்லாத சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் படிக்காமல் புறக்கணித்திருந்தார் ஆளுநர். ஆனால் இந்த முறை தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டிருந்த உரையை முழுவதுமாக புறக்கணித்து வெளியேறி சென்றிருக்கின்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வருகின்ற ஆளுநருக்கு முறைப்படி பாரம்பரியத்தை பின்பற்றி காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை வழங்கியிருந்தார்கள். அதன் பிறகு உரை நிகழ்த்துவதற்காக பேரவைக்கு உள்ளாக ஆளுநர் சென்றிருந்தார். என்றாலும் ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்கு முன்பாகவே தேசிய கீதத்தை மற்றும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதில் ஏற்பட்ட அந்த சலசலப்பு காரணமாக முதலில் தேசிய கீதம் இசைக்கப்படாமல் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதாக குறிப்பிட்டு ஆளுநர் வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆளுநர் முழுவதுமாக தனக்கு வழங்கப்பட்டிருந்த உரையை படிக்காமல் புறக்கணித்திருக்கின்றார். ஆளுநர் தனது உரையை புறக்கணித்து சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை கண்டித்து தற்பொழுது பாஜக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஆளுநர் துணைவேந்தர் நியமனத்தை தாமதப்படுத்தியதன் காரணமாகத்தான் அதுபோன்ற ஒரு நிகழ்வு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துவிட்டது என்று குற்றம் சாட்டி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை யார் அந்த சார் என்கின்ற தங்களுடைய முக்கியமான முழக்கத்தை எழுப்பிய வண்ணமாக தற்பொழுது தொடர்ந்து 10 நிமிடங்களுக்கு மேலாக வெளியேற்றப்பட்ட பிறகும் தொடர் போராட்டத்திலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த ஆளுநருக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையில் திமுக சட்டமன்ற
உறுப்பினர்கள் நடந்து கொண்டது சரியல்ல என்று குறிப்பிட்டு தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவர்கள் ஒரு பக்கம் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்.